ஸ்டாண்டப் காமெடியன் ஃபயாஸ் ஹுசைன் அப்படின்ற ஒரு நபர் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு பாருங்களா. அவர் பண்ணுறது காமெடின்னு அவர் வந்து ஊர் உலகத்தை நம்பிக்கிட்டும் அந்த ஊர் உலகமாக அதை நம்பிக்கிட்டு பெரிய ஒரு காமெடி ஷோ அங்கங்கே பேசிக்கிட்டு இருப்பார். அவர் கடந்த காலங்களில் பல வார்த்தைகளை விட்டுருக்கார், அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். தேவையில்லாத பல வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி போட்டு பேசிட்டு பாருங்களேன். இந்த பாழா போன மக்கள் இருக்கு பாருங்க, அது எந்த குரூப்னா அது ஒரு பெரிய குரூப் இருக்குது. நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன், நான் டென்ஷனாக இருக்கிறேன், எனக்கு ரிலீஃப் வேணுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாண்டப் காமெடின்ற பேரில் பேசிக்கிட்டு போனோம். அவனை போய் பார்ப்போம், காசு கொடுத்து நான் போய் பார்த்துருவாங்களேன். அது மாதிரி ஆட்கள் வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்மளை ரசிக்க வராங்க. அப்போ நம்ம என்னெல்லாம் பேசலாம் அப்படின்ற பேரில் கெட்ட வார்த்தைகளை பெண்கள் மத்தியில் அவதூறான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த நபர் பேசி அவரோட சேனல் பேர் பாருங்களே, வாயே சொல்ல முடியாது, அப்படி ஒரு பேர் வச்சு தான் அந்த சேனலுக்கு பேர் வச்சிருக்காரு, அவரோட ஷோவுக்கு பேர் வச்சிருக்காருங்களா. அவர் சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார், அது என்னென்னு பார்ப்போம். அதற்கு பிறகு கடந்த 2 நாட்களாக என்ன, கடந்த 2 நாள் இன்னிலேருந்து காலையிலேருந்து தாவேக்கா நிர்வாகி அங்கே அதை பண்ணிட்டான், தாவேக்கா நிர்வாகி இங்கே இதை பண்ணிட்டான், ஆலந்தூரில் ஒரு கேஸ் ஆகிட்டுங்க. அதற்கு பிறகு இப்போ சேலத்தில் ஒரு பொள்ளாச்சி சம்பவம் நடந்திருக்கு, 50க்கும் மேற்பட்ட பெண்களை படம் எடுத்து ஒரு தாவேக்கா நிர்வாகி மிரட்டி இருக்கலாம் அப்படின்ற பேர் பல கேஸ் வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம வைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டம் மேட்டர் வர பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கு ஒழுங்கு நிலை மாறுகிறது, எங்க தடம் மாறிக்கிட்டு இருக்கு இந்த சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கு எதிரான இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தோன்றதை மனசில் தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரி, அதாவது இந்த ஃபயாஸ் ஹுசைன் அப்படிங்கிறவர் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த நபராக தான் தெரிகிறார். அவருடைய வார்த்தைகள் வந்து எப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்துறாருன்னா கெட்ட வார்த்தைகளை தான் அவர் பேசுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் உள்ள மக்கள் வந்து எங்கன்னா மேல் நாடுகள் இருக்குல்ல, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி காமெடி ஷோக்கள் இருக்குல்ல, அங்கே போவாங்க, போயிட்டு அங்கே ஃபன் பண்ணுவாங்க, அந்த ஆடியன்ஸையே வச்சு கேள்வி கேட்டுட்டு ஃபன் பண்ணுறதாங்க. உண்மையிலே அது காமெடியாக இருக்கும், உண்மையிலே நல்லா இருக்குங்களேன். அதை நானும் பண்ணுறேன் பாடுறான்னு இந்தியாவிலே அது பரவணுச்சு. தமிழ்நாட்டில் சில குரூப் பேசிட்டு இருக்காங்களேன், இவன் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா கெட்ட வார்த்தையில் பேசுறது தான் வந்து அது ஃபன் அப்படிங்கிறது. நம்ம ஊர் மக்கள் பாழா போட பயமாக்க போகுது இல்லை, போய் நானும் பார்க்குறேன் அந்த ஷோவை, நானும் பார்க்குறேன்னு உட்காந்துருக்கோம், காசு கொடுத்துட்டோம், போயிட்டோம், என்ன பண்ணுறது. அவன் வருவாப்பல, அவர் வந்தோடனே எப்படி இருக்கீங்க எல்லாம் கோரதான் சிரிக்கும். அவரும் அதுக்கு காமெடி நினச்சிக்கிட்டு உங்கள் பேர் என்ன, ரமேஷா அப்படிமாரு, அதுக்கு எல்லாம் கோரஸாக கிடந்து சிரிக்கும். கேட்டால் இது காமெடி ஷோ. கோபால் என்ன தைரியம் இல்லை, ஏய் எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த ஷோக்களை பாருங்க, இந்த காமெடி ஷோக்களை ஸ்டாண்டப் காமெடியன்ஸில் பாருங்க, அவங்க சொல்றதுல 100ல் 1 இல்லை 2 உண்மையிலே சிரிப்பு வர மாதிரி இருக்கும், பாக்கி 99 சிரிப்பு வராமல் இருக்கும். ஓ உங்கள் பேர் என்ன, ரமேஷ், அது யாரு, ஒய்ஃபா, அழைச்சி வந்துருக்கீங்களா, ஓ கலீக்ஸா, எப்படி சிரிப்பாங்க. எதுக்குடா சிரிக்கிறீங்க, எனக்கும் தெரியல, உண்மையிலேயே எனக்கும் தெரியல அவங்க எதுக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க. காசு கொடுத்துட்டோம், சிரிச்சு வைப்போம், எல்லாரும் சிரிக்கிறாங்க, நம்மளும் சிரிப்போம் அப்படின்னு சிரிச்சுட்டாங்க. இது அந்த ஃபயாஸ் ஹுசைனுக்கு உண்மையிலேயே நம்ம காமெடி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரே மனசில் நினச்சிக்கிட்டு சில வார்த்தைகளை விட ஆரம்பித்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன வார்த்தையை விட்டார்னா இந்த பெரியாருடைய இந்த திருமணத்தை எடுத்து பேசினார். ஓ நீங்கள் பெரியார் மாதிரி பண்ணியிருக்கீங்களா, பண்ண போறீங்களா, வார்த்தை விடுங்களா, போட்டு போலன்னு பொழந்து விட்டாங்க. யாரு, இந்த திமுக குரூப் போலன்னு பொழந்து விட்டாங்க, இந்த பெரியார் குரூப்லாங்களே. எனக்கு அதில் வந்து தவறாலாம் ஒன்றும் தெரியல. அதாவது பெரியாரை ஒரு சர்க்காஸ்டிக்காக கலாய்க்கிறாருன்னு வச்சுக்கலாம். உண்மையிலேயே பெரியார் வந்து மணியம்மையை அவர் 72 வயசுல தான் திருமணம் பண்ணார். அப்போ அந்த மணியம்மைக்கு 29 வயசு என்னமா தான். அது வந்து விமர்சனத்துக்குள்ளானது. அது யார் விமர்சனம் வச்சானா, அங்கே இருந்த அறிஞர் அண்ணாவே விமர்சனம் வச்சுட்டு நீங்கள் ஒரு சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களோட இயக்கத்தை விட்டு வெளில வரணும்னு அறிஞர் அண்ணாவே வெளில வந்தார் விமர்சனத்தை வச்சு. பெரியார் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஆள் கிடையாது, எல்லாம் விமர்சிக்கலாமே. அதில் பெரியாருடைய பல கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவர் திருமணம் பண்ண கருத்து எனக்கு பிடிக்காது. அது பொது வழியில் பேசல, உனக்கு என்ன பயம், போய் மன்னிப்பு கேட்டாப்ல, நான் தெரியாமல் பேசிட்டேன், பெரியாரோட அருமை தெரியாமல் பேசிட்டேன். அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு 1000 கோடி ரூபாய்க்குள்ள சொத்து இருக்குது, அது வேற எங்கேயும் போயிடக்கூடாது. எனக்கு ஒரு நபர் மேலே எழுதணும்னா இந்த பெண்ணை எழுதுனாட்டு திருமணம் பண்ண 29 வயசு பொண்ணு திருமணம் பண்ணது தப்பு தானே. அது விமர்சனத்துக்குள்ளான விஷயம் தானே. யார் சரி, நம்ம வந்து தலைவர் விஜய் அவர்களையும் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். பல இடங்கள்ல தேவையான இடங்களை விமர்சனம் பண்றப்பா இல்லையா, அது எல்லாருமே விமர்சனம் உண்டு, அதுக்கு மன்னிப்பு கட்டுறாங்களே. அதற்கு பிறகு ஒரு பள்ளி படிக்கிற குழந்தைகளை வச்சு ஒரு தப்பான வார்த்தை, அது என்னன்னு மாற்ற சொல்றேன். அதாவது நீங்களாம் ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு கடைசியில் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் போடுறேன், நீங்க வேணா புரிஞ்சுக்கிடுங்க, அதில் பீப் சவுண்ட் போட்டு வரும். What's the best part about your school life? Test you pa.
இந்த காசிப் எனக்கு தெரிஞ்சே ஆகணுமே. ப்ளீஸ் ப்ளீஸ் பா, நான் பணம் தரேன்பா, நானே ப்ளீஸ் பா, காதலியா சொல்லிட்டு போவா. என்ன ப்ரோ, என்ன கதை ப்ரோ? சொல்லுங்க. ரூமர். எஸ் ஐ நீட் தி ரூமர். வாட்ஸ் தி ரூமர்? டெஸ்ட் டியூப் என்ன ஆச்சு? அப்படியா? டெஸ்ட் டியூப் வந்துட்டு யூஸ் பண்ணி உடைஞ்சு போச்சா? இந்த துப்பாக்கி படத்துல பியர் பாட்டில் அந்த மாதிரியா? நீயும் கேள்விதான் பட்டிருக்கியா? என்னம்மா உங்க ஸ்கூல்ல நடக்கலையா? அப்போ மேடம், நீங்க உங்க ஸ்கூலை பத்தி நல்ல சர்டிபிகேட் கொடுக்குறீங்க, அது தப்பு. இல்ல அது சரி. நீங்க இது ஏன் எல்லாரும் பாஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சொல்றீங்க? நான் இருந்த வரைக்கும் அது நல்ல ஸ்கூல், அதுக்கப்புறம் ஒரே தேவையா இருக்காளுங்க அப்படின்னு ஸ்கூல் படிச்ச அந்த பொண்ணுங்களை, 12th படிக்கிற பொண்ணுங்களை வச்சுக்கல, அந்த பொண்ணுங்களை தவறான வார்த்தையை யூஸ் பண்ணி அதில் சொன்னது, இது வந்து பெரிய அளவில் கண்டனத்தை ஏற்படுத்துச்சிங்களேன். கடைசியாக இது எங்கே வந்து நிற்குதுன்னா, டிவிகே அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிது. அப்போ தான் பெரிய அடி அடிக்க ஆரம்பிச்சோம். என்ன மேட்ரு அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவர், டிவிகே மட்டும் சொல்லாத, அது வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட் அப்படின்னு டாப்ல மைக்க குடுறா. இப்போ டிவிக்கு எல்லாம் கான்வர்சேஷன் குறை, சாவடிச்சிருவேன் நான். அரசியலே கிடையாது, அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அப்போ பெரிய அளவில் ஃபயர் ஆனிச்சுங்களா, பசங்க போட்டு அடி அடிச்சுட்டு இருந்தாங்க. அடிச்சதுக்கு வந்து அடி வாங்கிட்டோங்க தெரியாமல் அப்படியே மழுப்பி விட்டானுங்களேன். அதற்கு பிறகு லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ ஆகிட்டு, அந்த வீடியோ இப்போ எடுத்தது கிடையாது, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்தோன்னீங்களேன். அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் டிவிக்கேவா சிரிக்கிறானுங்க. விட்டாவா எதுக்கு சிரிக்கான்னு தெரியாது, ஆனால் சிரிச்சுட்டு பண்ணுங்களேன். கோபால், என்ன நீங்க டிவிக்கேவா கோபால்? ஆமாவா? வந்ததுல இருந்தே டிவிக்கேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கே இப்பதான் தெரியும். மேடம், எங்க அப்பா அட்வொகேட், டிவோர்ஸ் வேணுமா? அப்போ வந்து ஆமாங்க என் ஹஸ்பண்ட் டிவிக்கு தாங்க அப்படிங்கும்போது உடனே வந்து உங்களுக்கு டிவோர்ஸ் வந்து வேணும்னா எங்கள் அப்பா அட்வொகேட் தான், நான் உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி தரேன், உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி தரேன். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் டிவிக்கு உள்ளவரா. அதையும் தாண்டி என்னன்னா, இந்த 41 பேர் கொண்டவெல்லாம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான், ஆனால் காமெடி பண்ணுறதுனால என் மேலே கேஸ் போடுறாங்க அப்படின்றாப்புல. அது இல்லாமல் இதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த 41 பேரை இறந்தவெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கு அது மட்டும் இல்லாமல் என்னன்னா, அது எப்படி இது பண்ணுறாங்கன்னா, ஆர்சிபியில் 11 பேர் தான் செத்துருக்காங்க. ஆர்சிபி இந்த கப்பு கொண்டு போனப்போ 11 பேர் தான் செத்துருக்காங்க, இதில் 40 பேர் செத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு காமெடியாக சொல்கிறாரமா. அதுக்கு கடந்து ஒரு பாட பயமாக்க சிரிக்குதுன்னு வச்சுங்களேன். அதில் சில பேர் சிரிக்கல, இது தெரியும், இதோட ஒரு சென்சிபிளான ஒரு மேட்ரு, ஒரு சென்சிட்டிவான மேட்ரு அப்படிங்கிறது தெரியும். அவனே சொல்லியாது இதில் ஏன் நீங்கள் சிரிக்கலன்னு தெரியும். பாதி பேர் சிரிக்கல, பாதி பேர் டிவிக்கு சப்போர்ட்ரு, பாதி பேருக்கு அரசியல்லாம் என்னென்னு தெரியாது, கிலோ என்னன்னு கேட்பீங்க அப்படின்னு ஒன்று முடிச்சுட்டாப்லைங்களேன். அதெல்லாம் காமெடி பண்ணுறதுக்கு என் மேலே கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 41 பேரை கொண்டவெல்லாம் ஜாலியாக இருக்கான். பட் எனிவே, கைத்தட்டாத கைகளெல்லாம் நான் பார்த்துட்டேன். 2 கேட்டகிரி தான். 1 டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ், 2 அரசியல்னா கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்குற கேங். 41 பேருடைய இறப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இந்தியாவே உழுக்கிடுச்சுங்களா. ஏன்னா ஜப்பான்கார வரைக்கும் நியூஸை வெளியிட்டோம், அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். 42 பேர் இறந்து போனது, 13 சிறுவர்கள் இறந்து போனாங்கிற அதை ஒருத்தன் காமெடியாக கொண்ட ப்ரெசென்ட் பண்ணுறான். அப்படிங்கும்போது அதுக்கு சிரிக்கிறதுக்கு அந்த மக்களுக்கு மனசு வந்துருக்கு. இவனும் அதை பண்ணுறான்னா இது பெரிய அளவில் ஃபயர் ஆகிட்டு வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு அநேகமாக இன்னும் 2 நாள் அது வந்துடும். அவனுடைய சேனல் பேரை பார்த்தாலே, அவன் ஷோவோட பேரை பார்த்தாலே யாராலும் உச்சரிக்க முடியாது. நான் சொல்கிறேன், இப்போ எங்கள் தாத்தானே எங்கள் சேனலுக்கு பேர் வச்சுருக்கோங்களா, இது எங்கள் அம்மாட்ட காமிக்க முடியும், என் தங்கச்சிட்ட சொல்ல முடியும், என் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருந்தால் சொல்ல முடியும். அவர் வச்சிருக்க அந்த சேனலோட பேரை, அந்த ஷோ பேரை சொந்த அம்மாட்ட உங்களால் சொல்ல முடியுமா? இதில் வந்து கோயம்புத்தூர்காரங்க வந்து ரொம்ப தற்கொலையானவங்க, அதில் வந்து ஆதி இருக்காரு, நம்ம ஹிப்காப் ஆதியை நாங்கள் வந்து ஒரு தற்கொலையாக உருவாக்கி விட்டோம். டிடிஏ பர்சனெல்லாம் ஏன்னா டிடிஏ பர்சனெலாம் தற்கொலைன்னு சொன்னாலும் உனக்கு தெரியும்டா, தங்க முறுக்கி பார்க்குறியா தங்கம் அப்படின்ட்டு ஒரு குரூப் வந்து பொழந்துருவாங்க. எல்லாம் 15 வயசுக்கு கீழே உள்ள குரூப்பாக இருக்கும், அம்தாடி அடிப்பானுங்க. அப்படியாக தன்னை ஒரு மேதாவியாக நினச்சிக்கிட்டு, நான் ஒரு பெரிய மேதாவியை நினச்சிக்கிட்டு அடுத்தவங்கள மட்டம் தட்டுறது, அடுத்த ஜாதியினரை மட்டம் தட்டுறது, அந்த ஷோக்களில் அதிகமாக பிராமின்ஸை மட்டம் தட்டிட்டு இருப்பாங்க. நீ பார்த்தா எல்லா ஜாதியிலையும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குல்ல. அந்த பையன் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த பையன் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நான் வந்து எல்லா மதத்தையும் என்னால் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும், எல்லா ஜாதியினரையும் என்னால் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். அதிகமாக அடிக்கிறது பார்த்தா இந்த பிராமின்ஸ் அடிப்பாங்க. அதுக்கு பிறகு அங்கே அதிகமாக உள்ள அந்த கவுண்டர் சமுதாயத்தை வந்து அடிப்பாங்க. எங்கள் ஊரில் ஜாதி பிரச்சனை தான் அதிகமாக ஜாலியாக நடந்துகிட்டு இருக்கோம், அதனோட என்னால் கடந்துக்க முடியாதுங்க.
அப்படின்ட்டு அந்த விஷயம் புரியுது, அவர் கொண்டு வர விஷயம் கரெக்ட் தான். ஆனா இந்த பிரச்சனை எல்லா ஊரையும் இருக்குல்ல, எல்லா ஜாதியும் இருக்குல்ல, அது என்ன ஒரு ஜாதியினரை மட்டும், அது கவுண்டு சமுதாயத்தை மட்டும் நோட் பண்ணி சொல்றது, இல்லைன்னா பிராமின் சமுதாயத்தை மட்டும் நோட் பண்ணி அடிக்கிறதுங்கிறது இது ஏதோ வக்ர புத்தியில இந்த பையன் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி தெரியுது. இது எனக்கு காமெடியா இல்லை, எனக்கு இதுல பெரிய கோவம்னா சிரிக்கிறாங்க பாருங்க, அவங்க மேல எனக்கு கோவம். எந்த ஒரு காமெடி சென்ஸ் இல்லாம கெக்க சிரிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி ஆட்கள். அதுல அந்த 41 பேருடைய இறப்ப அவரால் அதை ஜாலியா சொல்ல முடியும், ஃபன் பண்ணி சொல்ல முடியும்னா அதை நம்ம சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு தெரியும் அது எவ்வளவு ஒரு விஷயமா நம்ம மனசுல தாவேக்காரோட எல்லா மனசுல இன்னைக்கு வரைக்கும் என்ன கேட்டுட்டு இருக்கான், தலைவர் விஜயா அங்க போகல, தலைவர் விஜயா அங்க போகலன்னா தாவேக்கா ஒரு இடத்துல விழுந்து கிடந்தது. 30 நாள் ஒரு கட்சியை முடக்கி வச்சிருந்தாங்க, வெறும் 828 நாள்ல இந்த கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கு, அதுல 30 நாள் முடக்கி வச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தனும் அதுல பட்ட அவமானங்கள் தெரியும். நீங்க தாவேக்காரர் எத்தனை பேர் கேஸ் வாங்கிட்டு இருக்காங்க யாருக்கு உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? குறைஞ்சபட்சம் 2000 பேர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கரூர் ஸ்டாம்பேல அங்க நடந்த விஷயம், இதுல செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. பல பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு காமெடி ஃபன் பண்ணிட்டு போட்டு பொழந்துட்டு போயிட்டே இருப்பாங்க எங்க பசங்க. அதற்கு பிறகு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் இப்போ இருக்குது, தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கல. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஆலந்தூர்ல ஒரு வேம்புலி என்ற ஒரு தாவேக்காவுடைய நிர்வாகி ஒரு பெண் குழந்தையிடம் தவறாக நடந்தது. தற்போது கேஸ் ஆயிருக்கு, அரெஸ்ட் பண்ணியாச்சு, கட்சியிலேருந்து கூட பெண் நீக்கியாச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து நேற்று நைட்லேருந்து பார்க்குற ஒரு 5-6 இடத்துலேருந்து இந்த தாவேக்கா நிர்வாகி இதை பண்ணிட்டாருங்க. தூத்துக்குள்ள ஒரு தாவேக்கா நிர்வாகி ராசான்ற ஒரு ஆள் ஏதோ கடன் வாங்குற, அதிகமாக கடன் கொடுத்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு அது ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா சேலத்தில் வீரவாண்டியில் ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு கொண்டு போறாங்கன்னா, இப்போ ஏற்கனவே இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு அந்த மாதிரியான கேஸ் மாதிரி தெரிகிறது. தற்போது நியூஸ் வந்திருக்கு, இன்னும் ஃபுல் டீட்டெயில் வரல. அது மாதிரி நடந்திருக்கு. அப்ப ஏதோ போன் கட்டா இருந்துச்சு, இவர் கேலரி ஓப்பன்ல லாக்ல இருந்த போன் ஓப்பன்ல இருந்துச்சு. பார்த்தா நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. நான் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. தெரியாம உங்கள்கிட்ட பேசிட்டா உங்களோட இது எனக்கு தெரிஞ்சு போச்சு. எத்தனை பொண்ணுங்க கணக்கே இல்லைங்க சார். ஆனா உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கறதுன்னு தெரியாது. என்கிட்ட நல்லவர் மாதிரி தான் பேசுறாரு. வீடியோ கால் பேசின வீடியோ தான் இருக்குது, அதை வச்சுதான் இப்ப அந்த ஆள் இப்ப மிரட்டினான். எனக்கு தெரிஞ்சு அவனோட ஃபோல்டர்ல நான் பார்த்தப்ப 8000 சில்லற வீடியோ இருந்துச்சு. ஒரு பொறுப்பு வாங்கிட்டானா அவனை நம்பி எப்படி மக்கள், அதெல்லாம் எவ்வளோ ஒரு அவரு நான் சில வீடியோஸ்லாம் காட்டினாரு, நான் அதை பார்த்தேன். அது ரொம்ப வருத்தம் விஷயம் தான். இல்ல அந்த மாதிரி அவர் நடந்துக்கிறதுக்கான காரணம் என்ன? இதே மாதிரியாக கடந்த எல்லா காலகட்டங்களையும் ஒரு வாரம் 2 வாரமா எல்லா இடத்துலையும் தாவேக்கா நிர்வாகிங்கிற மேட்டர் ஓடிட்டு இருக்குல்ல, அதை பார்த்துறோம். யார் இந்த தாவேக்கா நிர்வாகி? இந்த தாவேக்கா நிர்வாகி புதுசா வந்த ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த அயோக்கிய திருட்டு பயலோட என்ன பண்ணிட்டானோன்னா, தாவேக்கா வெற்றி பெற்று இதுக்கு முன்னாடி திமுக இருந்திருப்பான், அதிமுக இருந்திருப்பான், ஏற்கனவே இந்த மேட்டரை பத்தி பேசிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா கட்சியினுடைய ஒட்டுமொத்த அயோக்கிய பயலோட என்ன பண்ணிட்டாங்க, அந்த மண் அடிக்கிறவனுங்க, களிமண் திருடுறவனுங்க, அந்த ரோடை உடைக்கிறவனுங்க, ஊரில் உள்ள பெரிய பெரிய ரவுடி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு பிறகு நாளைக்கு ஒரு பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னா, இல்லைங்க எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுங்க அப்படின்னா யாரும் போஸ்டிங் கொடுக்கல. சரி தாவேக்காவில் சேர்ந்தார் அப்படின்ட்டு பெரிய அளவில் கட் அவுட். எப்போ தலைவர் விஜய் அவர்கள் 10ஆம் தேதி பதவி ஏற்றால ஊரு ஃபுல்லாக கட் அவுட். இப்போ இங்கே இருந்து இந்த ஆஃபீஸில் இருந்து எங்கள் வீடு போகிறதுல எப்படி ஒரு 10 கட் அவுட் இப்பயும் வச்சுருக்காங்க, புதுசாக வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் போன காலத்துலலாம் ஆஹா இவர் அந்த கேஸில் மாட்டினவராச்சே, இவர் அந்த கேஸில் மாட்டினவராச்சேன்னு எங்களுக்கே தோன்ற அளவுக்கு ரவுடி மூஞ்சிலாம் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஷேவ் பண்ணிட்டேன் வச்சுங்களேன், பங்குங்களாம் வச்சுக்கிட்டு பார்க்க ரவுடிமா இருக்காம இருக்கான். அவன் எல்லாம் கட் அவுட் வச்சுருக்கான், இவெல்லாம் தாவேக்கா நிர்வாகி. நாளைக்கு ஒரு கேஸில் மாட்டிட்டா அந்த வச்சுக்க மாதிரி இவன் தாவேக்கா நிர்வாகி. இப்படிதான் அந்த தாவேக்கா நிர்வாகி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஊரில் உள்ள ஒட்டுமொத்த அயோக்கிய மேலும் இப்போ கட்சியில் சேர்ந்துட்டாங்க, எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கு, பணம் கொடுத்து கெஞ்சிருக்காங்க. இதில் உள்ள மாவட்ட செயலாளர்கிட்ட என்ன பண்ணிடுறாங்கன்னா, மாவட்ட செயலாளர்கிட்ட இந்தாப்பா உனக்கு ஒரு 3 லட்சம் கொடுத்துட்றேன், எனக்கு இந்த போஸ்டிங் கொடுன்னு வாங்குறாங்க. மாவட்ட செயலாளர்கள் பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் கொடுக்குறாங்க. நீங்கள் நம்பாங்க, இதான் உண்மை. பல பேர் புதுசாக போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதை தான் புசியா நடந்து நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கிறார். இப்போ நேற்று நடந்ததில் யாருக்கும் எந்த கட்ட பஞ்சாயத்து யாரும் போயிடக்கூடாது. நேற்று நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட இது பேசப்பட்டிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இப்பொழுது இந்த சேலத்தில் நடந்த இன்னொரு பொள்ளாச்சி சம்பவமா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு இப்போதான் மீடியாக்களில் பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அது என்னன்னா நம்ம எம்எல்ஏ கனெக்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு இருக்குது. அதில் எம்எல்ஏ தவறு செய்தால் கண்டிப்பாக அவரும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சேலத்தில் நடந்த அந்த வீரபாண்டிங்கிற பகுதியில் ஒரு மளிகை கடை இருந்திருக்கு. இந்த மளிகை கடையில்
வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு நபர் ஒரு 50க்கு மேற்பட்ட பெண்கள் அங்கே ஜாமான் வாங்க வர பெண்களையோ இல்லைன்னா அங்கே போகிற பெண்களையோ பேசுறத ஃபோன் நம்பர் வாங்குறது அப்படின்ட்டு அந்த பெண்களோட முதல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு பெண்களையும் தனிமையில் இருந்து வீடியோ எடுக்கு நியூடாக வீடியோ எடுத்து அந்த வீடியோ வச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்கள வற்புறுத்தி வன்புணர்வு பண்றது. இது எல்லாம் மீறி அஸ்பர் த மீடியாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நான் சொல்றேன். இன்னும் முழு விவரங்கள் கூடிய விரைவில் வரும். அந்த மணிகண்டன் நபர் வேற வேற நபர்களுக்குமே தன்னுடைய நண்பர்களுக்குமே அந்த பெண்களை அனுப்பி விடுறது, அது போக வேற ஒரு சில தொழில்களை கூட இறக்கி விடுறது அப்படின்னு பெரிய பகீர் குற்றச்சாட்டுகளா வச்சிருக்காங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே மாவட்ட ஆணையர்கிட்ட கொண்டு கொடுத்ததாகவும் அதற்கு பிறகு அதை வந்து அந்த கொண்டாம்பட்டி அப்படின்ற ஊர் காவல் நிலையத்துக்கு அனுப்பிட்டாங்க. இதுவரையிலும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. பாதிக்கப்பட்டது ஒரு 50 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது 50 பெண்கள் கடந்த ஒரு 5-6 மாசமா இது நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 5-6 மாசம் தலைவர் பதவியேற்று ஒரு மாசம் தான் முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. கடந்த 5-6 மாசமாவே இந்த விஷயம் என்கிட்ட 50 பெண்கள் இது ஒரு நாள் 2 நாள் நடந்தது பெரிய செயின்லிங் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல கடந்த 5 மாசமாவே இது நடந்துகிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு, இதுவா ஆட்சியில் நடந்துச்சு, ஏன் ஆட்சியில் நடந்துச்சுன்னு சப்ப கட்டுக்கட்டெல்லாம் வரல. பெண்ணுக்கு ஒரு வன்புணர்வு நடந்திருக்கு. அது எவனா இருந்தாலும் தண்டிக்கப்படணுங்கள எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு திமுக எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா பாரு, ஏன்டா இல்ல தாவேக்காவோட நிர்வாகி, இவரெல்லாம் தாவேக்கா நிர்வாகி, எவன்டா உங்களுக்கு தாவேக்கா நிர்வாகி, எவன்டா பதிவு கொடுக்குறவங்களுக்கு சேனல்காரன் போட்டுற மாட்டோம். இதான் தான் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு டிவிக்கு தமிழ்நாட்டில் உள்ளவன் ஒரு 70% 80% பேர் இளைஞர்கள், 90% இளைஞர்கள் ஓட்டு போட்டது யாரு? ஒரு 40 வயசு கீழே ஓட்டு யாருக்கு ஓட்டு போட்டான்? டிவிக்கு ஓட்டு போட்டான். எல்லாம் டிவிக்கு தான் ஓட்டு போட்டான். எவனாச்சும் தப்பு பண்ணவனை பிடிச்சி நீ எந்த கட்சிக்காரனா கேள, நான் விசிலுக்கு தாங்க ஓட்டு போட்டேன்ப்பா, நீ வாடா, நீ நிர்வாகிடா வாடானும் ஜெயில போட்டுறது. இதுதான் நடந்துகிட்டு. இன்னைக்கு எவனுக்கெல்லாம் இந்த நிர்வாகி போஸ்டிங் கொடுத்தா, இப்ப ஏற்கனவே நம்மளுடைய சீவைகுண்டத்துல மாட்டவங்க நிர்வாகி ஏனட்டா அவரு வந்து ஐடிவியில் ஒர்க் பண்ற ஒரு நிர்வாகி, அவன் தான் நிர்வாகி. சும்மா நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுங்கிறதுனால அவன் எவனோ போஸ்ட் அடிச்சு ஓட்டானோ, இந்த பார்த்து இந்த போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்கிறான், இவன் தாவக நிர்வாகின்ட்டு இன்னைக்கு இருக்கான். பாதிக்கப்பட்ட பெண்கள் இங்கு அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அவங்க அரெஸ்ட் பண்ண வேண்டும். இதற்கு பிறகு இந்த குற்றமே நடக்கக்கூடாது. அதுதானே இந்த சிங்க பெண்கள் திட்டம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க? குற்றமே நடக்காமல் தடுப்பதற்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏரியாவில் வந்து அதிகமாக இந்த புள்ளியோ பாய்ஸ் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, யாரோ விட்டு போடவும் அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அவங்களை கொண்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் குற்றம் நடப்பதற்கு முன்னே தடுக்கிறது அப்படிங்கிறது. அந்த பயம் வரணும்னா எப்படி சொல்லிக்கும், சட்டம் கடுமையானதான் இந்த குற்றங்கள் குறையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எதை எடுத்தாலும் திமுக நிர்வாகின்னு இந்த தப்பு பண்ணிக்க. அதே மாதிரி எங்க பார்த்தாலும் தாவேக்க நிர்வாகி அதை பண்ணிட்டான், தாவேக்க நிர்வாகி வெட்டிட்டான், தாவேக்க நிர்வாகி லாட்டரி மோசடி பண்ணிட்டான், தாவேக்க நிர்வாகி அதை பண்ணிட்டான், தாவேக்க நிர்வாகி இதை பண்ணிட்டான்னு வரும்போது இது கட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தும். இதை யார் உணர்வா? அந்த இன்னைக்கு வந்து சும்மா ஓட்டு போட்டவன் முடிச்சு நீ தாவேக்க நிர்வாகிகள்லாம் பேர் வச்சா அதுக்கு வந்து கட்சி ஒன்றும் பண்ண முடியாது, குற்றங்களை குறைக்கணும். ஆனா இந்த கட்சி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னா, ஒருவரை சேர்க்கறதுக்கு முன்னாடி இவன் யோக்கியனா நல்லவனாங்கிறத அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த போஸ்டிங் கொடுக்குற ஆட்கள் மாவட்ட செயலாளர் இருந்தால், மாவட்ட செயலாளர் என்ன தெரியும்? மாவட்டத்தில் எங்கேயோ உட்காந்துருக்கேன், நான் இங்கே உட்காந்துருக்கேன், நாளைக்கு போயிட்டு நான் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு நான் அயோக்கிய பேல நான் கெட்டவனா இருந்தா என்ன பண்ண முடியும்? அதனால ஏற்கனவே கட்சியில் உழைச்சவங்களுக்கு போஸ்டிங் கொடுங்க, ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு போஸ்டிங் கொடுங்க அப்படிங்கிறது இதுதான். இதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? தலைவர் விஜய் அவர்கள் பெண்கள் பாதுகாப்புல எந்த அளவுக்கு முனைப்பா இருக்கிறார், பெண்கள் பாதுகாப்புல எல்லா அளவுக்கு நான் சமரசமனம் யாரா இருந்தாலும் உடனடியாக கைது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் இவர்களுக்கெல்லாம் இன்னும் தெரியல இந்த மேட்ரு, இந்த மணிகண்ட மேட்ரு இன்னும் வரும்னு நினைக்கிறேன். அநேகமா இது பெரிய விஷயமா வெடிக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா ஏதோ முடிச்சு விட்றாங்க. இன்னைக்கு 50 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்க சாதாரண எடுத்துக்க முடியாது, அது ஒரு நபரால். அப்படிங்கிறதுனால இது ஒரு பெரிய விஷயம் ஆகும். இதை தலைவர் விஜய் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? ஹேண்டில் பண்றது அப்படிங்கன்னா இந்த குற்றம் இதற்கு பிறகு நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய போறாங்க? கடந்த எல்லா காலகட்டத்திலும் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கல. இதே மாதிரி தான் பொள்ளாச்சியில ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஒரு 1400 பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம எப்படி துடிச்சு போனோம். நீ ஒரு 50 பெண்கள் யார் விட்டு பண்ணோம், எங்கெங்கே உள்ள பண்ணோம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கொலை நடந்தது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியல. இதையெல்லாம் இந்த அரசு தன்னுடைய இரும்பு கரத்தை பயன்படுத்தி அடக்கணும். இந்த தவறு செய்தவனுக்கு மரணம் நிச்சயம், மரண தண்டனை நிச்சயம்னு சொன்னா மட்டும்தான் இது எல்லாமே சரியாகும். பெண்களை தொட்டாலே மரணம் என்ற அந்த சட்டம் எப்போ ஏற்றப்படும் என்பது அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம்.